கரப்பாம்பூச்சிகள் பற்ற வைத்த தீ, ரீல்ஸ் மோடுக்கு மாறிய மோடி, ஜார்க்கண்டில் வெடிக்கும் மாணவர் போராட்டம், மீண்டும் அலறை கிடக்கும் பாஜக, முஸ்லிம்கள் மீது பொய்யை பரப்பும் இந்து முன்னணி, உண்மை வெளிவந்து முகத்திரை கிழிந்தது, 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, பொய்யை பரப்பும் தாவேகா ரீல்ஸ் பாய்ஸ். இது போன்று பல்வேறு செய்திகள் மற்றும் அதன் உண்மைத்தன்மையோடு களத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய போட்டோ வீடியோ ஆதாரங்களை மையமா வச்சுதான் இந்த காணொலியை பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது பேட்டை டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு அதிகமான முறையில் ஷேர் செய்யுங்க. பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஜென்சி மற்றும் ஆல்பா குழந்தைகள் இன்னைக்கு பெரிய ஆளா வளர்ந்து வட மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடான்னு தெரியல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் இன்னைக்கு தாவேக்கா என்று சொல்லக்கூடிய தற்கொலை ஆட்சியை போற்றி கொண்டும் அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு நாசகர வேலைக்கு ஆதரவாகவும் பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. இந்த வேலையில இந்த ஜென்சி ஆல்பா இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான இளைஞர்களாக காணப்படுறாங்க. வட மாநிலங்கள்ல குறிப்பாக டெல்லியில கடந்த மாசம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கரப்பாம்பூச்சி கட்சி ஆரம்பித்து வைத்த அந்த போராட்டம் என்பது இந்தியா முழுக்க இளைஞர்கள் போராட்டமாக அது கொண்டு செல்லப்பட்டுச்சு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல 30 நாட்கள் போராட்டம் நடந்துச்சு. 25 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டாங்க. குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு முன்பாக அந்த நீட்டால் கசிவு இருக்குல்ல, அந்த கசிவை ஒட்டியே கிட்டத்தட்ட 21 நபர்கள் மாணவர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். சோ இது மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்துச்சு. இந்த நீர்த்தாழ்வு கசிவு என்ற விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாது. இதற்கு பிரதான காரணியா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிற அடிப்படையில ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தாங்க. அது மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சிச்சு. சர்வதேச அளவுல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏதோ ஒரு நகைச்சுவையா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தளம் நினைச்சாங்க. ஆனால் அந்த தளம் தான் இன்னைக்கு பாஜகவுக்கு சம்மட்டை அடி கொடுத்திருக்கு நம்மளால பார்க்க முடியுது. சோ இப்ப அதை தொடர்ந்து ஜார்க்கண்ட்ல இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்பு என்பது ஒரு பெரிய எட்டாக்கனியா இருக்கு. அந்த அடிப்படையில ஜார்க்கண்ட்ல அரசு வேலை வாய்ப்பு பணிகளுக்கு தேர்வு நடக்கும். அது பாத்தீங்கன்னா ஜேபிஎஸ்சி, ஜேஎஸ்எஸ்சி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் நடத்தும். சோ இந்த அமைப்புகள் இருக்குல்ல, இது மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கு. இந்த அமைப்பை சார்ந்தவர்கள், இதுக்குள்ள பணி செய்யக்கூடியவர்கள் இந்த அரசு பணி தேர்வு இருக்குல்ல, அதுல பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இதனால அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில ஜார்க்கண்ட்ல கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. உண்ணாவிரத போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதுல கலந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அடிப்படையில வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, எப்படி டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டம் நடந்து அதற்கான வெற்றி கிடைச்சிச்சு, அதே போல இந்த அரசு பணிக்கான தேர்வு விஷயங்கள்ல எங்களுக்கு நீதி வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே இடத்துலதான் மீண்டும் முஸ்லிம்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டெல்லியில ஒரு முஸ்லீம் போய் உதவி செஞ்சாரோ ஜுனைத், அவருக்கு விசாரணை, மன அழுத்தம், குடும்பத்திற்கான சிக்கல்களை உருவாக்கி அவரை பெரிய அளவுல பின்னடைவை செய்ய வைத்த இந்த பாஜக சங்கி, சொல்ல போன காவலர்கள் இருக்கக்கூடிய சில காவி ஆடுகள் கூட இன்னைக்கு இதே வேலையை தான் நீங்க தேடி தேடி பார்க்க துடிச்சிட்டு இருக்கு. ஜார்க்கண்ட்ல பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் செயல்பட்டு இருக்கு, பல்வேறு உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கு. ஏனென்றால் முஸ்லிம்களுடைய அடிப்படை குணம் என்னன்னா உதவுவது. எங்கு தீமை நடந்தாலும் சரி அநீதி எதிர்த்து குரல் கொடுப்பது, அல்லது குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இருப்பது. அது எந்த தடை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிறை வந்தாலும் சரி, அநீதிக்கு எதிராக ஒருத்தன் குரல் கொடுத்துட்டானா அது முஸ்லீம் பிரச்சனை, முஸ்லீம் அல்லாத பிரச்சனைன்னு இல்லை. இந்த நாட்டுக்கான, இந்த தேசத்திற்கான, இந்த மண்ணிற்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முஸ்லீம் உறுதுணையாக இருப்பான் அப்படிங்கிறது தான் ஜுனைத் ஒரு எடுத்துக்காட்டு. அதே போலதான் இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு முஸ்லீம்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவராக கூடிய அபிஜித் இதுக்கு போன் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. நாங்க இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நேரடியாக அவங்க பங்கேற்கல, ஆனால் ஆதரவு தெரிவிச்சுட்டு கூடிய விரைவில் ஜார்க்கண்டுக்கு நாங்க வர்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க. அப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய இந்த போராட்ட நிகழ்வுகளும் ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை கண்டுதான் இன்னைக்கு பாஜக அலறிட்டு இருக்கு. என்னடா, ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி வந்து பத்த வச்சு ஃபயர் விட்டுட்டு இருக்கு, அது இந்தியா முழுக்க பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளை குறித்து தான் இன்னைக்கு பாஜக ஒரு பெரிய கவலையிலையும் பயத்திலையும் இருக்கு. உண்மைதான், இந்த கவலை பயம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அதனால்தான் இன்னைக்கு ட்ரெண்டை மாத்தி இருக்கிறாங்க. என்ன மாதிரி ட்ரெண்டுன்னு கேட்டீங்கன்னா, ரீல்ஸ் மோடுக்கு மோடி மாறிட்டாரு. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்னாடி அந்த டெல்லியில் நடந்த போராட்டத்திற்கு ஒரு மாணவி ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ மோடியையும் தாயாரையும் அவமானப்படுத்தும் விதமா இருக்குன்னு சொன்ன பின்னாடி அதற்கு ரீல்ஸ் போட்டு பேரை தான் சொல்லல,
ஆனால் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னால் கூட கீழே இருக்கக்கூடிய சங்கிகள் அந்த பெண் பிள்ளை 10 வயதுன்னு நினைக்கிறேன், அந்த பெண் பிள்ளைக்கு 10வது படிக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் அவங்க வெளியே போக முடியாத சூழலையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்கள் அரசை நோக்கி ஒரு பெண் பிள்ளை கேள்வி கேட்டுட்டான்னா வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பாஜக கீழே இருக்கக்கூடிய சங்கி கும்பல்கள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. சோ இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்சி மூடுக்கு கிட்டத்தட்ட மாறிட்டாரு மோடி. அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கையில வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த மாடுலேஷன்ல பேசினார்ல. இப்ப அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கிறார். இனிமேல் ரீல்ஸ் ட்ரெண்ட் தான், ஜென்சி மோடுக்கு மாறிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கைத்தறி தினம், தேசிய அளவுல கைத்தறி தினமாக காணப்படுது. கைத்தறி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பண்பு. சோ மோடி அவர்கள் ரீல்ஸ் எப்படி போட்டிருக்காருன்னா, கைத்தறி பொருட்களை நம்ம ஊக்குவிக்கணும், அது நம்ம நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கு, அடையாளமா இருக்கு, பாரம்பரியமா இருக்கு. அதனால ஒவ்வொரு நபர்களும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு கைத்தறி பொருளை வாங்குறீங்க, கையில எடுக்கிறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, ட்ரெண்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீல்ஸ் போட்டிருக்கிறாரு. சோ கைத்தறியை ஊக்குவிக்கிறாரு, வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அவர் எதுக்கு மாறுறாரு பாருங்க, ரீல்ஸ் மோடுக்கு மாறுறாரு. ரீல்ஸ் மோடுக்கு, ஊடகத்தை சந்திக்க அவருக்கு தைரியம் கிடையாது. ஊடகத்தை பார்த்தா பயந்து ஓடுவாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கேமரா அவர் மட்டும்தான் இருக்கணும். இடையில ஒரு ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்டாருன்னா தெரிச்சுட்டு ஓடிடுவாரு. அப்படிப்பட்ட நபர். அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய விஜயும். 2 பேத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அவரும் இவரும் கிட்டத்தட்ட நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரே தன்மையில தான் இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு குறிப்பாக பாஜகவுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் அவர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுத்து இன்னைக்கு கொண்டு போறாரு. ஏன்னா காலத்துக்கு ஏற்றாற் போல ஆர்எஸ்எஸ் உடைய தீய சித்தாந்தத்தை முன்னெடுக்கணும்ல. அதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, மும்பையில ஒரு பெரிய மாணவர்கள் சந்திப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. ஜென்சி ஆல்பா இந்த வயதை சார்ந்தவர்களை சந்திக்கணும்னு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அதுல 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துருக்கிறாங்க. கலந்த பின்னாடி இந்த மாநாட்டுல, இந்த இடத்துல மோகன் பகவத் சில விஷயங்களை சொல்றாரு. நம்ம உன்னிப்பா கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாஜக ஏதோ ஒரு வகையில டெல்லி போராட்டத்தை முடக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அதை தாண்டி அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆனால் மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னா, டெல்லி போராட்டத்தில் போராடிய மாணவர்கள் எல்லாமே தேச விரோதிகள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் போராட்டத்தின் வழியாக தங்களது செய்திகளை, தங்களது உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால யாரும் அங்க தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் கிடையாது. எல்லாம் சமூகத்தின் மீதும் அரசின் மீதும் அக்கறை கொண்டவர்கள். அரசை மாற்ற சொல்லி, சில விஷயங்களை மாற்ற சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை பாராட்டி இருக்கிறாரு. அவர் தெளிவா சொல்றாரு, நாம எந்த விதத்திலும் அவங்கள வந்து வற்புறுத்தக்கூடாது, கண்டிக்க கூடாது, மிரட்டக்கூடாது. அன்பான முறையில அவங்க கூட உரையாடணும். ஏனென்றால் நம்மளை விட இந்த ஆல்பா மற்றும் இந்த ஜென்சி மாணவர்கள் எல்லாமே அறிவில் சிறந்தவர்களா இருக்கிறாங்க, உரையாட தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விதத்துல ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் அவங்கள பாராட்டுறாரு. அதே சமயத்துல LGBTQ என்று சொல்லக்கூடிய பிரிவை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், இவர்கள் உலக அளவுல இருக்கிறாங்க. இவர்களுக்கான பெரேடெல்லாம் தனியா இருக்கு. சோ இவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எதிரான நிலையில தான் பாஜக இருக்கு. ஏன்னா வந்து இவங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல எல்லாம் பேசியிருக்கு. சோ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, LGBTQவுக்கும் மனம் இருக்கு, அவர்களும் மனிதர்கள், அவர்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அவங்களை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு தனது அரசியல் நிலைப்பாட்டுல தனக்கு எதிரான சில விஷயங்களை கூட, எதிராக வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை கூட இன்னைக்கு LGBTQ இந்த மாணவர்கள்ங்கிற போர்வையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்னைக்கு நவீன ட்ரெண்ட் என்னவோ அதற்கேற்றாற் போல மாறி இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் மற்றும் மோடி பாஜக. ஆர்எஸ்எஸ் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் பாஜகவுக்கு எதிராக இருக்கும். ஆனால் 2 பேரும் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் இருந்துதான் அது வெளிப்படும் தவிர 2மே மாற்று விஷயங்கள் கிடையாது. 2மே ஒரே விஷயங்களாக இருக்கும். ஆர்எஸ்எஸ் பிரதானமா அதை முடிவெடுத்தும் பாஜகவை கொண்டு செல்லும், அரசியல் ரீதியாக அது கொண்டு செல்லும். சோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் மோடுக்கு தான் இன்னைக்கு வந்து மோடி இவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. 2 தினங்களுக்கு முன்னாடி மெட்டா என்ன பண்ணுச்சுன்னா இவருடைய வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுருச்சு. இதற்கு விளக்கம் கேட்டு மெட்டாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மார்க் ஜுபர்க் இருக்கார்ல, அவர்கிட்ட விளக்கம் கேட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி அவர் இறுதியா மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இந்த அளவு என்ன ஆயிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ரீல்ஸ் மோடுக்கு வந்து பாஜக மாறி இளைஞர்களை தங்கள் வசப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுது. ஏனென்றால் நான் சொன்ன மாதிரிதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏற்படுத்திய அந்த தாக்கம் என்பது இன்னைக்கு ஜார்க்கண்ட் இன்னும் பல்வேறு மாநிலங்கள்லயும், குறிப்பாக வட மாநிலங்கள்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து ராம்பூர் என்ற இடத்துல எஸ்பி அனில்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு காவலர் சொன்ன கருத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. வட மாநிலங்கள்ல உங்களுக்கு தெரியும், மாட்டை வைத்து ஒரு மட்டமான அரசியலை இன்னைக்கு இந்த பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்குன்னு தெரியும். பல்வேறு நபர்களை மாட்டின் பேரால முஸ்லிம்களை அடிச்சு கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில அவர்கள் குறிப்பாக முஸ்லிம்கள்ட்ட அணுகி இத பெரிய பிரச்சனையாக்காதீங்க,
இது வந்து ஒரு ஹிந்துக்களுடைய மத உணர்வை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு போதனையை குரானுடைய அடிப்படையில இருந்து மார்க்கத்தின் அடிப்படையில இருந்து சொல்றோங்கிற பேர்ல ஒரு போலியான செய்தியை இந்த எஸ்பி அனில்குமார் சொல்லிட்டு போறாரு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அழகா வாழைப்பழம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ள ஊசியை வச்சு ஒரு சொருகு சொருகிறாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த மாட்டை கொண்டு போய் கடத்திட்டு போய் வெட்டுறாங்க, கடத்திட்டு போறாங்க, மாட்டை துன்புறுத்துறாங்க, இதெல்லாம் வந்து முஸ்லிம்கள் செய்யவே கிடையாது, முஸ்லிம் அல்லாத நபர்களும் செய்யறாங்க அப்படின்னு ஒரு போடு போட்டுறாரு. இதன் மூலம் முஸ்லிம்கள் அப்படியே சேஃப் பண்றாராமா. சொல்லிட்டு சொல்றாரு, இதனால முஸ்லிம்கள் ஜாக்கிரதையா இருங்க, குறிப்பாக வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஜமாத்தை சார்ந்தவர்கள், ஆலிம்கள், உலமாக்கள் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு மஷூரா பண்ணுங்க, இல்லாட்டி எங்களோட நீங்க வாங்க, ஒரு கலந்துரையாடல் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த அழைப்புல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த முஸ்லிம்கள், ஜமாத், ஆலிம்கள், உலமாக்கள்கிட்ட நீங்க இனிமேல் இந்த மாடை கொஞ்சம் அறுக்காதீங்க, ஏன்னா அவங்க மத்தவங்களுடைய மத உணர்வு புண்படுத்துதுல, நீங்க செஞ்சீங்கன்னா மீண்டும் அவங்க சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா தெளிவா, நீங்க மாட்டை அறுக்காதீங்க, பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு என்ன பிடிச்சு நோண்டிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்களும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்களேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஒரு ஊசியை வச்சு குத்தும் விதமாக இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் சொல்றாரு, உங்களுடைய வேதம், உங்களுடைய மார்க்கம் அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுதாமா, பிற மத உணர்வுகளை புண்படுத்தி ஒரு மாட்டை அறுத்து அந்த கறியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஹராம், அது கூடவே கூடாது, அது உங்க அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கருத்தை கொண்டு வந்து திணிச்சுட்டு போறாரு. யாரு? இந்த எஸ்பி அனில்குமார் என்று சொல்லக்கூடியவர். அப்ப இவருடைய கருத்துல நலவு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அவருடைய சேஃப் ஜோன்ல இருந்து அந்த விஷயங்களை அவர் யோசிக்கிறாருன்னு பார்க்க முடியுது. அப்ப இந்த மாட்டுடைய பிரச்சனையை நான் முன்னாடி நேற்றைய காணொலியில நான் சொன்னேன். சாவர்கர் அவருடைய பேரன் பையன் ஒருத்தன் தெளிவா சொல்லிட்டான் நீதிமன்றத்துல. நிச்சயமாக சாவர்கர் மாட்டை வந்து நீங்க தெய்வமா பாருங்கன்னு சொல்லவே கிடையாது. மாட்டை நீங்க மாடா பாருங்க, ஒரு விலங்கா பாருங்க, பாதுகாப்பு கொடுங்க, அதுக்கு எல்லாமே செய்யுங்க. பட் அதை கடவுள் ரேஞ்சு கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா நீங்க கடவுளை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு சாவர்கர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல 5 முறை பிரிட்டிஷார்ட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு வெளிப்படையாகவே நீதிமன்றத்துல ஒரு சாட்சியை வந்து அந்த சாவர்கருடைய பேரன் பையன், அவன் வாரிசு சொன்ன விஷயத்த சொன்னோம். அது பெரிய சங்கிகளுக்கு அதிர்ச்சி, அதுல இருந்து ஒன்றும் மீளல. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மாட்டை வைத்து இவர்கள் அரசியல் செய்வதை விடவே மாட்டார்கள் அப்படிங்கிறது தெளிவா நம்ம பார்க்க முடியுது. அடுத்து, ஜெயின் சமூகத்தின் மத்தியில ஒரு உணவு திருவிழா என்பது மும்பைல நடந்திருக்கு. இந்த உணவு திருவிழால பாத்தீங்கன்னா பல்வேறு ஸ்டால் இருக்கும். உங்களுக்கு தெரியும், புத்தக திருவிழா, உணவு திருவிழால பல ஸ்டால்கள் இருக்கும். முன்கூட்டியே அது வந்து புக்கிங் எடுப்பாங்க. நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டால், அந்த இடத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்டால் பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்கு ரெண்ட் பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாங்க, வியாபாரம் நீங்க செய்யலாம். அது போல ஒரு இந்த ஜெயின் உணவு திருவிழால வந்து ஒரு முஸ்லீம் வந்து அந்த இடத்துல வந்து பணம் கட்டி போய் ஒரு கடை போட்டிருக்கிறாங்க. கடை போட்டவங்க முஸ்லீம்ங்கிறதுனால, குறிப்பாக அங்க ஒரு பெண் சகோதரி இருந்தனால முழுமையான ஹிஜாப் போட்டு அந்த உணவை வந்து சரியான முறையில கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா ஜெயின் சமூகம் வந்து அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, கறி மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்க பியூர் வெஜ். அப்ப அவங்க பியூர் வெஜ்ஜா இருக்கிறதுனால வெஜ் மட்டுமே அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பியூரா வெஜ் மட்டுமே தயார் செஞ்சு அந்த இடத்துல வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அந்த உணவை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வெஜ்ஜை மட்டுமே இவங்க கொடுத்தா கூட அவர்கள் மேல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு கண்ணு வச்சு, நீங்க இங்க ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க வியாபாரம் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா தயவு செய்து அந்த புர்காவை கழட்டிட்டு வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அந்த ஸ்டால் கொடுத்தவங்க எல்லாமே முன்கூட்டியே பணம் வாங்கியிருக்கிறாங்க. பணம் வாங்கி அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு எல்லா விஷயங்களையும் சரியா செய்து இந்த கிட்டத்தட்ட இந்த ஹிஜாபுக்கு கூட ஆரம்ப நிலையில ஒப்புக்கொண்டு விட்டு அந்த ஸ்டால் போட்டு உணவு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு வந்து நீங்க ஹிஜாபு கழட்டுங்கன்னு சொன்ன பின்னாடி அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பயம் ஆயிருச்சு. சொல்ல போனா முதல் முறையாக பெரிய அளவுல அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க. அவர்கள் கவலையோடு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் இதற்கு முன்பு பல இடங்கள்ல இது போன்ற உணவு திருவிழாக்கள்ல கலந்து கொண்டு அவங்க அந்த ஸ்டால் போட்டு வியாபாரம் செய்த நபர்கள். ஆனால் இந்த இடத்துல இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அதுவும் நாங்க அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி அமௌண்ட்டை முழுமையா கொடுத்து ஸ்டால் போட்டு 2-3 நாட்கள் கழித்து என்கிட்ட வந்து புர்கா எடுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப இங்க அவங்களுக்கு பின்பு என்ன அழுத்தம் இருக்குன்னு சொல்லக்கூடிய பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலங்கள்ல முஸ்லிம்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி, முஸ்லிம்கள் எந்த அடிப்படையில உதவின்னு சொல்லி யாருக்காவது செய்ய போனாலும் சரி, இன்னைக்கு அவர்களை ஒரு தீவிரவாத கண்ணோட்டத்தோடையும் இந்த சமூகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலையும் பார்க்கக்கூடிய மனப்பான்மை என்பது இஸ்லாமோபியா, இஸ்லாமிய வெறுப்புத்தன்மை என்பது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்க முடியுது. கடைசியா 2 ஃபேக்ட் செக் நியூஸை பத்தி பார்த்துடலாம். முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மயிலாடுதுறை இருக்குல்ல, இங்க வந்து மணிக்கூண்டு ஒண்ணு பெருசா இருக்கு. இது வந்து மயிலாடுதுறையுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமா காணப்படுது. அந்த அடையாளத்துல அங்க இருக்கக்கூடிய தேசிய கொடி மக்கள் இயக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு கோரிக்கை முன்வைக்குது. என்னன்னா, அந்த மணிக்கூண்டுல வந்து தேசிய கொடி அழகான முறையில வரையணும், வரைஞ்சோம்னா தேசியத்துடைய அடையாளமா ஒருமைப்பாடா இருக்கும் சொல்லக்கூடிய கோரிக்கையை முன்வைக்குது. சோ முன் வச்ச பின்னாடியே அந்த இடத்துக்கு வந்து முஸ்லிம்கள் அதெல்லாம் வரையக்கூடாது, அது பெரிய தவறு அப்படின்னு சொன்னதான ஒரு செய்தி வேகமா இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. இந்த செய்திய இந்த இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் வேகமா
பரப்பிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா, முஸ்லிம்கள் தேச விரோதிகள், தேசத்துக்கு எதிரானவர்கள், ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி முஸ்லிம்களை எப்படியாவது ஒடுக்கணும், பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக வேகமா பரப்பிட்டு இருந்தாங்க. சோ இந்த செய்தி எடுத்து நம்ம ஃபேக்ட் செக் செய்யக்கூடிய சமயத்துல இது முற்று முழுதுமான போலியான செய்தின்னு கிடைக்குது. ஏன்னா அந்த மணிக்கூண்டு இருக்குல்ல, அது இன்னைக்குதான் அந்த இடத்துல தேசிய கொடி வரையணும் அப்படிங்கிற சூழல் உருவாகி கோரிக்கை என்பது முன்வைக்கப்படல. ஆல்ரெடி அந்த மணிக்கூண்டுல பலமுறை தேசிய கொடி என்பது வரையப்பட்டிருக்கு. குறிப்பாக பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி 2024 பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மூவர்ண கொடி என்பது வரையப்பட்டிருக்கு. 2023 அந்த கொடி என்பது வரையப்பட்டிருக்குது. அப்ப இதற்கு முன்பு பல இடங்கள்ல அந்த தேசிய கொடி என்பது வரையப்பட்டு ஒரு அடையாளமா இருந்திருக்கு. ஆனா இதுல கொண்டு வந்து முஸ்லிம்களை தேச விரோதிகளை மாற்றுவதற்கான முயற்சி தான் இந்து முன்னணி போன்ற சங்கி கும்பல்கள் வேகமா பரப்பிட்டு இருக்கு. இரண்டாவது போலி செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற யாரு, நம்ம அணில் குஞ்சுகளுடைய போலி செய்தி தான். தாவேகா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட் என்பது 2026-27க்கான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டுச்சு. சோ இந்த பட்ஜெட்ல பல செய்திகளை பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்ஜெட்ல 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை தாவேகா அரசு கொடுக்க போகிறது, மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இன்னைக்கு ரீல்ஸ் பாய்ஸ் எல்லாமே பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதோடைய போலி செய்தியுடைய பின்புலம் என்ன தெரியுங்களா? அது முழுக்க முழுக்க வேலை வாய்ப்புக்கான விஷயமே கிடையாது. அதை நீங்க டீப்பா எடுத்து பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்தது. 5 லட்சம் பேர் என்பது உண்மைதான் மாணவர்களுக்கு. அந்த 5 லட்சம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. 5 லட்சம் மாணவர்களுக்கு வரக்கூடிய 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இருக்குல்ல, இந்த 5 ஆண்டுகள்ல பொறியியல் படிப்பு இன்னும் பல்வேறு படிப்புகள் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி, ஏஐ மூலம் என்னென்ன செய்யலாங்கிற அந்த பயிற்சி தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க தவிர வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு எங்கேயுமே சொல்லல. அதுதான் இன்னைக்கு பட்ஜெட்லயே பெரிய பிரச்சனை. ஏன்னா பட்ஜெட்ல ஏஐ தொழில்நுட்பம் பத்தி பேசுறாங்க, பல்வேறு விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க, வேலை வாய்ப்பை பத்தி பேசவே கிடையாது. அதே போல இன்னைக்கு மின்சாரம் பாருங்க, நமது பேட்டை டிவி சேனலுடைய ஆபீஸுடைய மின்சார கட்டணத்தை எடுத்து பார்த்தோம்னா அதிர்ச்சியா இருக்கு. போன மாசத்துக்கு இந்த மாசத்துக்கும் 1க்கு 3 மடங்கு பில் ஆயிருச்சு. 1000 ரூபாய் வந்த இடத்துல 5000 ரூபாய் 4000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. இந்த அளவு இன்னைக்கு மின்சார விலை கூடனால ஒரு மிகப்பெரிய அளவுல நாம் முதல் கொண்டு எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இது போன்ற போலி செய்திகளும் வேகமாக இன்னைக்கு தாவேகாவுடைய தொண்டர்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பாருங்க. இது போன்ற பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நமது பேட்டை டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது நண்பர்களுக்கு அதிகமான முறையில ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.